என் பெயர் கேரன். அன்று இரவு படுக்கையில் அமர்ந்து நாவல் படித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அனைத்தும் இருளில் மூழ்கின. நான் கண் விழித்தபோது தலை சுற்றியது. பார்வை மங்கலாக இருந்தது. காதுகளில் விசித்திரமான இரைச்சல்கள். ஏதோ தவறு என்று மட்டும் புரிந்தது. மெல்ல பார்வை தெளிவடைந்தபோது ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை வீர உருவம் தெரிந்தது. ஒரு பெரிய கட்டிடத்தைப் போன்ற உடல், குளிர்ந்த வெள்ளை செதில்கள், ராட்சத இறக்கைகள் என அது ஒரு மலை போல நின்றது. அதன் முன்னிலையில் ஏற்பட்ட அழுத்தம் என் மூச்சையே திணறடித்தது. அதன் பனி போன்ற கண்களை நான் பார்த்தபோது தொன்மையான நினைவுகள் என் மனதிற்குள் பாய்ந்தன. நான் இனி யாங் ஜியன் என்ற மனிதன் அல்ல என்பதை உணர்ந்தேன். நான் இப்போதுதான் முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு வெள்ளை நிற நாகம், ஒயிட் டிராகன். எனக்கு முன்னால் நின்றிருந்த அந்த பிரம்மாண்டமான உயிரினம் என் தாய். அவள் என்னை தீர்க்கமாக பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு ஆபத்து தெரிந்தது. ஒரு சாதாரண குட்டியை விட நான் ஒரு சிங்கத்தைப் போல பெரியதாக இருந்ததே அவளது குழப்பத்திற்கு காரணம். என் உடல் தூய வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் என் கழுத்தை சுற்றி மட்டும் விசித்திரமான கருப்பு நிற செதில்கள் வளையம் போல இருந்தன. நான் வெறும் மிருகமல்ல, ஒரு உண்மையான நாகம் என்பதை நிரூபிக்க எனக்கு பாரம்பரியமாக கிடைத்த என் உண்மையான பெயரை உச்சரித்தேன். கேரன் அகஸ்டஸ் சோல் அரேலியன். என் குரலை கேட்டதும் அவளது கண்களில் இருந்த கோபம் மறைந்தது. அவள் மீண்டும் உறங்கச் சென்றாள். அப்போது எனக்கு கடும் பசி எடுத்தது. அதனால் நான் உடைந்திருந்த என் முட்டை ஓடுகளை தின்னத் தொடங்கினேன். வியப்பிற்குரிய வகையில் அது குளிர்ந்த சாக்லேட் போல சுவையாக இருந்தது. என் தாயின் உடலில் இருந்த பளபளப்பான செதில்களில் என் உருவத்தை பார்த்தேன். அங்கே அரிய வகை பிளாட்டினம் நிறத்தில் என் கண்கள் ஜொலித்தன. என் உடல் மிகவும் வலிமையாகவும் ஒரு போர் வீரனைப் போல கட்டுக்கோப்பாகவும் இருந்தது. என் புதிய வாழ்க்கையை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன். யாங் ஜியன் என்ற பெயர் இனி எனக்கு இல்லை. மந்திரவாதிகளும் அரக்கர்களும் கடவுள்களும் நிறைந்த இந்த உலகில் நான் இனி கேரன் எனும் வெள்ளை நாகம். அப்போது அருகிலிருந்த மற்றொரு முட்டை உடையத் தொடங்கியது. அதிலிருந்து என்னை விட சிறிய நளினமான ஒரு பெண் நாகக்குட்டி வெளிவந்தது. அது தன் பெயரை ஹில் என்று மெல்லிய குரலில் உச்சரித்தது. என் தங்கை தன் முட்டை ஓடுகளை உண்ணத் தொடங்கியதைக் கண்டபோது ஒரு நாகமாக என் புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது என்ற உற்சாகம் என்னை தொற்றிக்கொண்டது. ஹில் மிகவும் அழகாகவும் நளினமாகவும் இருந்தாள். ஒரு நாகத்தின் நினைவுகள் எனக்குள் வந்ததால் இப்போது அழகை பற்றிய என் பார்வையே முழுமையாக மாறியிருந்தது. எந்த ஒரு உயிரினத்திலும் என்னால் இப்போது அழகை காண முடிந்தது. கேரன் எனும் இந்த நாக உருவத்திற்கு நான் பழகிக் கொண்டிருந்தேன். என் பழைய மனித நினைவுகள் மெல்ல மறையத் தொடங்கின. ஹில் தன் முட்டை ஓடுகளை உண்பதில் மும்மரமாக இருந்தாள். எனக்கு பசி இன்னும் அடங்கவில்லை. அதனால் அவளுக்கு தெரியாமல் என் வால் மூலமாக அவளுடைய முட்டையோட்டு துண்டுகள் சிலவற்றை மெதுவாக என் பக்கம் இழுத்து தின்றேன். அவை ஐஸ்கிரீம் போல மிக இனிப்பாக இருந்தன. எனக்கு இன்னும் வேண்டும் என்று தோன்றியது. மீண்டும் திருடலாம் என்று நான் நினைத்தபோது என் தாய் என்னை கூர்ந்து கவனிப்பதைக் கண்டேன். வெள்ளை நாகங்களின் இயல்புபடி முதல் முறை பாயாகியிருக்கும் அவளுக்கு தன் குட்டிகள் மீது பெரிய பாசம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அவள் எதை குறித்து சிந்திக்கிறாள் என்பதும் எனக்கு புரியவில்லை. அவளை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் திருடிய அந்த கடைசி முட்டையோட்டு துண்டை வேண்டா வெறுப்புடன் என் தங்கையிடமே திரும்ப கொடுத்தேன். என் பகிர்ந்து கொடுத்த அந்த ஓட்டுத் துண்டை ஹில் வாங்கிக் கொண்டாள். ஆனால் அவளது பார்வையில் ஒருவித ஏளனம்தான் இருந்தது. ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. இளம் வெள்ளை நாகங்கள் எவ்வளவு சுயநிலமானவை என்பதற்கு அவளே சாட்சி. என் பிரம்மாண்டமான உடலுக்கு அந்த முட்டை ஓடுகள் தந்த சக்தி போதுமானதாக இல்லை. வயிறு பசியால் கிள்ளியது. ஆனாலும் விலகுக்காக நாகங்கள் கல், மண் என எதை வேண்டுமானாலும் உண்ணும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு நாகமாக இருந்தபோது கூட அந்த அவமானமான காரியத்தை செய்ய என் மனம் ஒப்பவில்லை. வேறு வழியில்லாமல் குகையின் தரையை கடிக்க முயன்றேன். ஆனால் அது என் தாயின் மந்திர சக்தியால் உருவாக்கப்பட்ட கடினமான பனிக்கட்டிகளால் உறைந்திருந்தது. என் பற்கள் தான் வலிக்கத் தொடங்கின. ஒரு பெருமூச்சுடன் என் தாயிடம் பரிதாபமாக சில சைகைகள் செய்து உணவு கேட்டேன். அவளோ என்னை ஒரு முட்டாளை பார்ப்பது போல பார்த்தாள். இன்னும் சில வாரங்களுக்கு என்னால் தெளிவாக பேச முடியாது. அதனால் என் ஈஸி மீல் திட்டம் தோல்வியடைந்தது. பசி உயிர் போனது. கடைசி முயற்சியாக ஒரு செல்லப் பிராணி போல என் தலையை தாயின் பிரம்மாண்டமான உடலில் தேய்த்து அவளை கவர முயன்றேன். ஒரு மனிதனாக இருந்தபோது என் பூனையிடம் இந்த வித்தை நன்றாக வேலை செய்தது. ஆனால் என் நாகத்தாயோ எந்த உணர்ச்சியும் இல்லாமல் குளிர்ந்த கூர்மையான கண்களால் என்னை பார்த்தாள். பாசம் என்பது நாகங்களின் அகராதியிலேயே இல்லை என்பது அப்போதுதான் புரிந்தது. அவளை நம்பி பயனில்லை என்று முடிவெடுத்து அங்கிருந்த மற்ற 4 முட்டைகளின் பக்கம் என் பார்வையை திருப்பினேன். அவை இப்போது மெல்ல விரிசலிட்டு அதிரத் தொடங்கின. என் தாய் எனக்கு உணவியளிக்கப் போவதில்லை என்பதால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன்.
புதிதாக பிறக்கப் போகும் என் உடன்பிறப்புகள் முட்டையிலிருந்து வெளிவந்ததும் அவர்களின் ஓடுகளை பிடுங்கித் தின்னலாம் என்று நான் முடிவெடுத்தேன். மற்ற குட்டிகளை விட நான் ஏற்கனவே பெரியவனாகவும் பலசாலியாகவும் இருந்ததால் எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தது. நான் இப்படி திட்டமிட்டுக் கொண்டிருந்த போதே என் தாய் அசைந்தாள். முட்டைகள் உடைவதைக் கண்டு என்ற உணர்ச்சியும் காட்டாமல் அவள் மெதுவாக எழுந்து நின்றாள். அவளது அந்த பிரம்மாண்டமான நிழல் என்னை மறைத்தபோது எனக்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. தன் இறக்கைகளை ஒருமுறை விரித்து சோம்பல் முறிக்கவள் குகை வாசலுக்கு நடந்து சென்று பலமாக இறக்கைகளை அடித்து பனிப்புயலுக்குள் மறைந்து போனாள். அவள் கிளம்பிவிட்டாள். நான் குகை வாசல் வரை சென்று வெளியே எட்டி பார்த்தேன். அந்த தோற்றம் பிரமிக்க வைத்தது. ஓயாத காற்றும் பனியும் சூழ்ந்த அந்த பிரம்மாண்டமான உறைந்த உலகம் என் கண்ணெதிரில் விரிந்தது. என் நாக நினைவுகளின் உதவியுடன் இப்போது நான் ஒரு பெரிய மலைத்தொடருக்கு அருகில் இருக்கும் வடதுருவ பனிச்சமவெளியில் இருக்கிறேன் என்பதை உடனே உணர்ந்தேன். தரைமட்டத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்தில் ஒரு செங்குத்தான மலையில் என் கூடு இருந்தது. அந்த உறைந்த வனப்பகுதியின் அழகை ரசித்த பிறகு நான் மீண்டும் குகைக்குள் திரும்பினேன். அங்கே என் தாய் ஏதையோ விட்டுச் சென்றிருந்தாள். அதை பார்த்ததும் என் கண்கள் மின்னின. அது ஒரு மிகப்பெரிய புதையல் குவியல். ஆயுதங்கள், கவசங்கள், மந்திரச் சுருள்கள் மற்றும் பல வண்ணங்களில் மின்னும் இரத்தினக் கற்கள் அங்கே மலை போல குவிக்கப்பட்டிருந்தன. ஒரு நாகத்தின் இயல்பான பேராசையும் சேமிப்பு மீது எனக்கிருந்த பழைய மனித ஆசையும் ஒரே நேரத்தில் வெடித்தன. அந்த இரத்தினக் கற்கள் ஜொலிப்பதை பார்த்து நான் அப்படியே மெய்மறந்து நின்றேன். அந்த புதையலிலிருந்து சிலவற்றை எனதாக்கிக் கொள்ள நான் திட்டம் தீட்டினேன். ஒரு இரத்தினக்கல்லை திருடுவது என முடிவு செய்தேன். என் உடன்பிறப்புகளின் முட்டை ஓடுகளை தின்பதை விட ஒரு மந்திர இரத்தினத்தை விழுங்குவது என்னை மிக வேகமாக வளரச் செய்யும். இந்த ஆபத்தான ஆரம்ப கட்டத்தில் உயிர் பிழைக்கவும் உதவும். என் தாய் மிகவும் சுயநலமானவள். அவளாக எதையும் தரமாட்டான். ஆனால் வெள்ளை நாக குட்டிகள் இறக்கும் விகிதம் அதிகம் என்பதால் தப்பிக்க நான் இந்த துணிச்சலான முயற்சியை எடுத்தே ஆக வேண்டும். முதலில் என்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த என் தங்கை ஹில்லை கையாள வேண்டியிருந்தது. நான் திருடுவதை பார்த்தால் அவள் நிச்சயம் தாயிடம் காட்டிக் கொடுத்து விடுவாள். நான் அவளை பார்த்து நண்பனைப் போல புன்னகைத்தேன். அடுத்த நொடியே என் தலையால் அவளை ஓங்கி முட்டினேன். அவள் மயக்கமடைந்து விழுந்தாள். அவளுக்கு பலத்த காயம் ஏற்படாதவாறு நான் கவனமாக இருந்தேன். இன்னும் 30 நிமிடங்களில் அவள் எழுந்து விடுவாள். அடுத்து என் கவனம் புதையல் மீது திரும்பியது. பொதுவாக நாகங்கள் தங்கள் சேமிப்பில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் நினைவில் வைத்திருக்கும். எனவே நான் எடுக்கும் கல்லுக்கு பதில் வேறொன்றை வைக்க வேண்டியது அவசியம். அந்த குவியலின் அடியில் தனியாக இருந்த ஒரு சிறிய வைர வடிவ வெள்ளை நிறப் படிகத்தை தேர்ந்தெடுத்தேன். அதில் பனித்துகள் மந்திரம் நிறைந்திருந்தது. அது என்னை போன்ற ஒரு வெள்ளை நாகத்திற்கு மிக சிறந்தது. அதற்கு பதில் வேறொரு போலியான கல்லை உருவாக்க நான் என் பனிமூச்சை பயன்படுத்தினேன். மந்திர சக்தியை கட்டுப்படுத்துவதில் எனக்கு அபார திறமை இருப்பதை உணர்ந்து நானே வியந்தேன். அந்த சக்தி ஒரு நொடியில் அதே போன்ற வைர வடிவத்தை பெற்றது. நான் என் முதல் சில முயற்சிகள் தோல்வியடைந்தன. ஆனால் என் தாய் திரும்பி வருகிறாளா என்று ஒரு கண்ணால் கவனித்தபடியே தொடர்ந்து பயிற்சி செய்தேன். ஹில் மெல்ல கண்விடிக்க முயன்றபோது மீண்டும் அவளை மெதுவாக தட்டி தூங்க வைத்தேன். இறுதியாக அசல் படிகத்தைப் போன்றே ஒரு கச்சிதமான நகலை உருவாக்கினேன். வேகமாக புதையல் குவியலுக்குச் சென்று மற்ற இரத்தினங்கள் அதிராதவாறு அந்த உண்மையான மந்திரப் படிகத்தை லாவகமாக எடுத்துவிட்டு அதற்கு பதில் நான் உருவாக்கிய போலியை வைத்தேன். அந்த உண்மையான மந்திரப் படிகத்தை நான் விழுங்கிய அடுத்த நொடி ஒரு அற்புதமான பணியாற்றல் என் உடல் முழுவதும் பரவி என் காலியான வயிற்றை நிரப்பியது. அந்த மந்திர சக்தியை உடல் விரைவாக உறிஞ்ச வேண்டும் என்று எனக்கு தெரியும். என் தாய் வருகிறாளா என்று பார்க்க குகையின் விளிம்பிற்கு ஓடினேன். அவள் பனிப்புயலை கிழித்துக் கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். பனித்திரைக்கு நடுவே அவளது கூர்மையான கண்கள் தெரிந்தன. எஞ்சியிருக்கும் சக்தியை சீக்கிரம் உள்வாங்கிக் கொள்ள என் மனதிற்குள் கட்டளையிட்டேன். அவள் மிக நெருங்கி வந்த அந்த சமயம் என் கழுத்திலிருந்த அந்த பன்னிற கருப்புச் செதில்கள் மின்னின. அடுத்த நொடி உலகமே உறைந்து நின்றது. விழும் பனித்துளிகள் நின்றன. வீசும் காற்று நின்றது. என் தாய் வானிலேயே அசையாமல் அப்படியே நின்றாள். நான் மேலே நிமிர்ந்து பார்த்தபோது வானில் ஓடும் ஒரு மேக ஆற்றின் மீது ஒரு பிரம்மாண்டமான நாகத்தின் நிழல் சுருண்டு கிடப்பதைக் கண்டேன். அது என்னை அதன் பிளாட்டினம் நிற கண்களால் உற்று பார்த்து கொண்டிருந்தது. வானத்தையே மறைக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்த அந்த நாகத்தின் உடல் முழுவதும் வெள்ளை செதில்கள் நெருக்கமாக படர்ந்திருந்தன. மலை போன்ற உடலும் அகன்ற வலிமையான இறகுகளும் கொண்ட அந்த உருவத்தின் முன்னால் என் தாய் ஒரு சிறு பொம்மை போல மிக சிறியவளாக தெரிந்தாள். அந்த மகாநாகத்தின் உடலில் பிரம்மாண்டமான உடலில் மரத்தின் வளையங்களைப் போல ஆங்காங்கே கருப்பு நிற செதில்கள் பரவி கிடந்தன. அவை ஒருவித ஆழமான மர்மமான ஆற்றலை வெளிப்படுத்தின. அந்த உருவமான நிழல் கேரனை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை வீசியது.
பின் தனது வாலை ஒருமுறை அசைத்து ஒரு வெண் ஒளிக்கீற்றாக மாறி சட்டென சுருங்கி கேரனின் உடலுக்குள் முழுமையாக ஒன்றிப்போனது. அதே நேரத்தில் கேரனின் வயிற்றிலிருந்த அந்த மந்திரப் படிகம் பல யுகங்கள் ஒரே நொடியில் கடந்துவிட்டது போல தேய்ந்து மறைந்தது. அதிலிருந்த மந்திர அலைகள் அவன் உடலோடு கலந்து அவனது ஆன்மாவையே வலிமையாக்கின. புதிய அறிவும் ரகசியங்களும் ஒரு நாகத்தின் பாரம்பரிய சொத்தாக கேரனுக்கு மனதிற்குள் உதித்தன. அது ஏதோ அவனுக்கு முன்பே தெரிந்தது போல தோன்றியது. காலத்தின் நதி, காலத்தின் ஆற்றல், வருங்காலத்தான். தனது வருங்கால வலிமையை நிகழ்காலத்திற்கு கடனாக வழங்குவது. மறைந்து போகும் அந்த நாகத்தின் நிழலையும் மீண்டும் வீசும் பனிப்புயலையும் கேரன் திகைப்புடன் பார்த்தான். அவனது இதயத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. உணர்ச்சிகள் கடலென பொழிந்தன. அப்படியானால் நான் ஒரு வெள்ளை நாகத்தின் தோலில் இருக்கும் காலநாகம், இன்னும் சரியாகச் சொன்னால் ஒரு போலி காலநாகம். நாகங்களின் பாரம்பரிய பதிவுகளின்படி கேரன் வாழும் இந்த உலகில் பல துணை குடும்பங்களைத் தவிர 15 முக்கிய வகை உண்மையான நாகங்கள் உள்ளன. அதில் தீய குணங்களை கொண்ட நாகங்கள் அவற்றின் நிறங்களை வைத்து குரோமேட்டிக் டிராகன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை பெரும்பாலும் சுயநலம் கொண்டவை, கொடூரம் கொண்டவை, குழப்பமான குணம் கொண்டவை. செவ்வண்ண நாகம், நீல நாகம், பச்சை நாகம், கருப்பு நாகம் மற்றும் வெள்ளை நாகம் இந்த வகையைச் சேர்ந்தவை. மறுபுறத்தில் உலோக நாகங்கள் என்று அழைக்கப்படும் நல்ல நாகங்கள் கண்ணியமும் கருணையும் கொண்டவை, நீதிமான்களால் மதிக்கப்படுபவை. வலிமையின் அடிப்படையில் பார்த்தால் அவை தங்கம், வெள்ளி, பித்தளை, வெண்கலம் மற்றும் செம்பு நாகங்கள். இவற்றில் தங்கம் மற்றும் வெள்ளி நாகங்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை. அவை பெரும்பாலும் பெரிய நாகக்கோட்டைகளிலோ அல்லது நாக நகரங்களிலோ வாழ்கின்றன. மற்ற மூன்றும் பாலைவனங்கள், பெருங்கடல்கள் மற்றும் மலைகளில் வசிக்கின்றன. இவை அல்லாமல் நடுநிலை குணம் கொண்ட 5 வகை இரத்தின நாகங்கள் உள்ளன. அமேதிஸ்ட், ஸ்படிகம், மரகதம், நீலமணி மற்றும் புஷ்பராகம். இந்த நாகங்கள் ஞானம் மிக்கவை, அமைதியானவை, தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பவை. இவை 5 உலகில் காணப்படும் மிகவும் பொதுவான உண்மையான நாகங்கள் ஆகும். இவற்றுக்கு அப்பாற்பட்டு அச்சு நாகங்கள், வானியல் நாகங்கள் மற்றும் பேரழிவு நாகங்கள் என்ற மிகவும் அரிய வகைகளும் உள்ளன. அவற்றின் பெயர்களே அவற்றின் அபார வலிமையை உணர்த்துகின்றன. ஆனால் அவை எண்ணிக்கையில் மிக குறைவு, காண்பதும் அரிது. இவை அனைத்திற்கும் மேலாக கற்பனைக்கும் எட்டாத வகையில் மிக மிக அரிய 3 விசேஷ நாக இனங்கள் உள்ளன. படிக சுவர்களால் பிரிக்கப்பட்ட எண்ணற்ற உலகங்களுக்கு அப்பாற்பட்டு, முக்கிய உலகங்களுக்கு அப்பால் பல கோடி மைல்கள் பறந்து விரிந்திருக்கும் விண்வெளியிலும் கூட இந்த வகை நாகங்களின் மொட்டை எண்ணிக்கை 10ஐ தாண்டாது. அவை ஆற்றல் நாகம், வானவில் நாகம் மற்றும் கால நாகம். காலத்தையே சுவாசிக்கவும் உண்ணவும் அதன் வழியே பயணம் செய்யவும் கூடிய ஒரு நாகம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3லும் ஒரே நேரத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் இது காலத்தின் உருவமாகவே கருதப்படுகிறது. இவை புராண நாகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இயற்கையாக பிறக்கும்போதே இவை உச்சக்கட்ட வலிமையுடன் கடவுள்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கும். ஆனால் பல கோடியில் ஒன்றுதான் இப்படி இயற்கையாக பிறக்க முடியும் என்பதால் இவை பெரும்பாலும் அரிய வகை மரபணு மாற்றங்கள் மூலமே உருவாகின்றன. இந்த 3 புராண நாகங்களிலேயே குரோனோ டிராகன் அல்லது நித்திய நாகம் என்று அழைக்கப்படும் கால நாகமே மிகவும் வலிமையானது. காரன் தன் மனதில் உதித்த இந்த புதிய அறிவை உள்வாங்கிக் கொண்டான். பனிச்சுவரில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து தன் கழுத்தில் இருந்த அந்த பன்னிற கருப்பு சேதில் வளையத்தை கூர்ந்து கவனித்தான். அது இப்போது வெறும் அலங்காரமாக அவனுக்கு தெரியவில்லை. அதன் பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. அந்த வளையம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முடிவில்லாத சுழற்சியை குறிப்பதாக அவனுக்கு தோன்றியது. அது காலத்தின் சக்கரம். தான் ஒரு சாதாரண வெள்ளை நாகம் அல்ல, ஒரு மாற்றுருவ கால நாகம் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் பிறப்பிலேயே ஒரு புராண கதையாக பிறக்கவில்லை என்றாலும் ஒரு வேரியன்ட் என்பதால் அவனது எதிர்கால சாத்தியங்கள் எல்லையற்றவை. அவனது வளர்ச்சி ஒரு சாதாரண கால நாகத்தை விடவும் தன்னிடமிருக்கும் ஆற்றல் பல மடங்கு அதிகம் என்பதை காரன் உணர்ந்தான். அதோடு ஒரு வெள்ளை நாகத்திற்குரிய அந்த பனி சக்தியும் அவனிடமிருந்தது. நான் ஏன் என் தங்கை இல்லை விட இவ்வளவு பெரியதாக இருக்கிறேன் என்பது இப்போதுதான் புரிகிறது. தீய நாகங்களிலேயே மிகவும் வலிமையான சிவப்பு நாகம் கூட பிறக்கும்போது இவ்வளவு பெரியதாக இருக்காது. காரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். அவனுக்குள் ஒரு உற்சாக அலை பரவியது. வளர்ந்த நாகங்கள் அனைத்தும் இந்த உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருப்பவைதான் என்றாலும் அது அவை வரம்பு மீறாத வரை மட்டுமே. மேலுலக கடவுள்களை தள்ளி வைத்து பார்த்தால் கூட புராண புகழ்பெற்ற மனித வீரர்கள், அரக்கர்களின் தலைவர்கள் மற்றும் மகா பிசாசுகள் என அனைவருக்குமே ஒரு நாகத்தை கொல்லும் வலிமை உண்டு. நாக இனங்களிலேயே வெள்ளை நாகங்கள்தான் மிகவும் பலவீனமானவை. எனவே அவை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த ஆபத்தான உலகில்
10 ஒரு வெள்ளை நாகம் கூட முழு வளர்ச்சி அடையும் வரை உயிர் பிழைப்பதில்லை. வேட்டையாடும் போது ஏற்படும் விபத்துகள், அதீத தலைக்கணம் அல்லது மனித நாக வேட்டைக்காரர்களால் அவை கொல்லப்படுகின்றன. வளர்ந்த பிறகும் கூட ஒரு பகுதியை ஆளும் அளவுக்கு அவற்றுக்கு போதிய வலிமை இருப்பதில்லை. ஆனால் காலநாகங்கள் முற்றிலும் வேறானவை. ஒரு வெள்ளை நாகத்திற்கும் காலநாகத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சாதாரண மனிதனுக்கும் வளர்ந்த ஒரு மகா நாகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. ஒரு வளர்ந்த காலநாகத்தினால் கடவுள்களுக்கு நிகராக நின்று பேச முடியும். நான் ஒரு மாற்றுருவ காலநாகம். நான் மட்டும் போதிய வலிமையை பெற்றுவிட்டால் ஒரு நாக கடவுளாகவோ அல்லது அனைத்து நாகங்களுக்கும் மேலான உச்சக்கட்ட கடவுளாகவோ மாற முடியும். இல்லை, என் இலக்கு இன்னும் உயரியதாக இருக்க வேண்டும். அனைத்து கடவுள்களுக்கும் மேலான ஒரு மகா சக்தியாக நான் மாற வேண்டும். எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை கற்பனை செய்தபோது காரனின் உடல் லேசாக திரிந்தது. அவன் மனம் எங்கோ மிதந்தது. எந்த ஒரு உயிரினத்திற்கும் அது பிறக்கும் தருணத்தில் எல்லையற்ற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் எடுக்கும் முடிவுகளும் அந்த பாதையை சுருக்குகின்றன. வாய்ப்புகள் மெல்ல மறைகின்றன. இறுதியில் அனைத்தும் பூஜ்ஜியத்திலேயே முடிகின்றன. இப்போது இந்த தூரத்து வடக்கு வடதுருவ பனிசமவெளியில் பிறந்திருக்கும் காரனிடமும் அத்தகைய எல்லையற்ற வாய்ப்புகள் உள்ளன. அவன் எதை அடையப் போகிறான் என்பது அவன் எடுக்கும் முடிவிலேயே இருக்கிறது. திடீரென்று காரன் தன் நகங்களால் தன்னைத்தானே ஒரு அறை அறைந்து கொண்டான். முதலில் இந்த வீணான கற்பனைகளை நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும். பகல் கனவு காண்பதை நிறுத்துக்காரன். உயிர் பிழைப்பதே இப்போது முதல் வேலை. எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்தும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டுமே. அந்த தொன்மையான கடவுள்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு சிறிய தவறு செய்தாலும் நான் அவர்கள் கையில் ஒரு விளையாட்டுப் பொருளாக மாறிவிடுவேன். தான் ஒரு கால நாகம் என்பது வெளியே தெரிந்தால் கடவுளுக்கு இணையான பல சக்திகள் தன்னை பிடிக்க துடிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். தன்னை ஒரு மந்திர பொருளாகவோ தன் ஆன்மா திருடப்படுவதோ அல்லது ஒரு அடிமையாக மாற்றப்படுவதோ அவன் விரும்பவில்லை. எனவே ரகசியமாக தன் வலிமையை வளர்த்துக் கொள்வதே சிறந்தது என்று முடிவு செய்தான். காரனின் நகங்கள் மின்னின. தன் வளர்ச்சிக்கான ஒரு ரகசிய திட்டத்தை அவன் விரைவாக வகுக்கத் தொடங்கினான். காரனின் திட்டம் மிகவும் எளிமையானது. இந்த வடதுருவ பனிசமவெளியில் 100 ஆண்டுகள் வரை உயிர் பிழைத்திருக்க வேண்டும். 100 வயதை அடையும் போது அவன் முழு வளர்ச்சியடைந்த ஒரு நாகமாக மாறுவான். அப்போது ஒரு சாதாரண கால நாகத்திற்குரிய முழு சக்தியும் அவனது தனித்துவமான தன்மையால் அதைவிட மேலான ஆற்றலும் அவனுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பயணத்தையும் ஒரு சிறிய அடியிலிருந்தே தொடங்க வேண்டும். முதலில் ஒரு சிறிய இலக்கை நிர்ணயிப்போம். 100 வயது வரை உயிர் வாழ்வது. நாகங்களுக்கு 100 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் போல தோன்றலாம். ஆனால் போதிய உணவும் பாதுகாப்பான இடமும் கிடைத்துவிட்டால் தின்றுவிட்டு தூங்கியே காலத்தை கடத்திவிடலாம். 100 ஆண்டுகள் ஒரு நொடியாக ஓடிவிடும். இந்த வடதுருவ பனிசமவெளி அதன் கடுமையான குளிரால் குளிர் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. பேருக்கேற்ப போல இது உயிரினங்களே அற்ற ஒரு உறைந்த வெற்று நிலம். குளிரை தாங்கும் அதீத சக்தி கொண்ட உயிரினங்கள் மட்டுமே இங்கு உயிர் பிழைக்க முடியும். இருந்தபோதிலும் இது காரனுக்கு ஒரு வரப்பிரசாதம். அமைதியாகவும் கவனமாகவும் இருந்தால் ரகசியமாக வளர்வதற்கு இதுவே மிகச்சிறந்த இடம். ஒரே ஒரு குறை என்னவென்றால் இங்கே உணவு அவ்வளவு தாராளமாக கிடைக்காது. திடீரென்று அந்த வெள்ளை நாகத்தாய் குகைக்குள் வந்து இறங்கினாள். அவளது பிரம்மாண்ட உடல் தரை இறங்கிய போது குகையே லேசாக அதிர்ந்தது. அவளது மெல்லிய பெரிய இறகுகள் உடலோடு ஒடுங்கின. காரன் திடீரென்று தன் நகத்தால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டதைக் கண்ட அவள் குழப்பத்துடன் காரனை பார்த்தாள். பின்னர் அவள் தன் வாளை ஒருமுறை சுழற்றி எதையோ கீழே போட்டாள். அந்த பொருள் தரையில் விழுந்த கனமான சத்தம் காரனின் கவனத்தை ஈர்த்தது. அது சுமார் 6 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய பனிக்கட்டிப்பாறை. காரன் கண்களை சிமிட்டி உற்று பார்த்தான். அந்த பனிக்கட்டிக்குள் தூய வெள்ளை நிற ரோமங்களால் போர்த்தப்பட்ட 4 மீட்டர் உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கரடி போன்ற உயிரினம் இருந்தது. அதன் உடலில் இரத்தக்கரை ஏதுமில்லை. அது போராடியதற்கான அறிகுறியே தெரியவில்லை. பார்த்த மாத்திரத்திலேயே அது அப்படியே உறைய வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வடதுருவ பனிக்கரடி. இந்த உறைந்த சமவெளியின் மிக முக்கியமான வேட்டைக்காரர்களில் இதுவும் ஒன்று. இவை மிகப்பெரியவை, சண்டையிடுவதில் அதீத பலம் கொண்டவை, மேலும் சில மந்திரம் போன்ற சக்திகளையும் பெற்றிருப்பவை. இந்த சக்திகள் உண்மையான மந்திரங்கள் அல்ல. இதற்கு நீண்ட உச்சாடனங்களோ கைமுத்திரைகளோ தேவையில்லை. இவை அந்த உயிரினத்தின் மனவலிமையாலும் உள்ளுணர்வினாலும் செயல்படுபவை. ஒரு இயற்கை திறன் போன்றது. இருப்பினும் ஒரு முழு வளர்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு வெள்ளை நாகத்தின் முன்னால் இந்த வடதுருவ பனிக்கரடி வெறும் உணவுதான். அனைத்து உலகங்களிலும் நாகங்களை முதன்மையானவை, ஆழ்வதற்காகவே பிறந்தவை என்பதற்கு இதுவே சாட்சி. அப்படியானால் அவள் நமக்காக உணவு தேடிதான் சென்றிருக்கிறாள் என்று காரன் நினைத்து கொண்டான்.
தான் நினைத்தது போல அவள் அத்தனை பொறுப்பற்றவள் அல்ல என்று அவனுக்கு தோன்றியது. அவள் தன் குட்டிகள் மீது அக்கறை கொள்கிறாள், ஆனால் அது ஒரு முழுமையான பாசமல்ல. அதுதான் வெள்ளை நாகங்களின் இயல்பு. விரைவில் அவள் படிகங்களாலான அந்த உயரமான பனிப்படுக்கைக்குச் சென்ற அந்த வெள்ளை நாகத்தாய் மெல்ல கண்களை மூடி உறக்கத்தில் ஆழ்ந்தாள். தன் புதையலில் ஒரு ரத்தினம் காணாமல் போனதை அவள் கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்த காரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த மந்திர ரத்தினத்தின் ஆற்றலை உள்வாங்கிய பிறகு அவன் உடல் முழுவதும் ஒரு புதிய தெம்பு பரவியிருந்தது. இப்போது அவனுக்கு பசி எதுவும் எடுக்கவில்லை. இருந்தாலும் தன் வயிற்றை தடவிக்கொண்டே அங்கிருந்த உறைந்த அந்த பிரம்மாண்ட கரடியை தின்னத் தொடங்கினான். அவனுக்கு பசி இல்லை என்றாலும் அது அவன் அதிகமாக உண்பதை தடுக்கவில்லை. அந்த பனித்துண்டுகள் அவன் நினைத்தது போல கடினமாக இல்லை. வாயில் போட்டதும் மென்மையான பனித்துகள்களைப் போல கரைந்தன. பனித்துண்டுகளோடு கலந்த அந்த கரடியின் இறைச்சி சற்றே கடினமாக இருந்தாலும் மிகவும் சுவையாக இருந்தது. நாகங்கள் பச்சை இறைச்சியை இவ்வளவு ரசித்து உண்ணும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. விரைவில் காரன் மிகுந்த உற்சாகத்துடன் அந்த உணவை வேட்டையாடத் தொடங்கினான். நாகங்கள் தங்கள் அதீத பசிக்கு உலக புகழ் பெற்றவை. அவை எப்போதும் வயிறு நிறைந்துவிட்டது என்று திருப்தியடைவதே இல்லை. அந்த கரடியின் வலிமையான கால்களை தின்று முடித்தபோது காரன் தன் உடல் எடையை விட அதிகப்படியான இறைச்சியை தின்றிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது. சரியாக அந்த நேரத்தில் அருகிலிருந்து ஒரு மெல்லிய நாகக் குரல் கேட்டது. ஹில் தன் தலையை ஆட்டியபடி மெதுவாக எழுந்து நின்றாள். அவள் முகம் மிகுந்த குழப்பத்துடன் இருந்தது. தன் நினைவின் ஒரு பகுதியை இழந்தது போலவும் தலை லேசாக வலிப்பது போலவும் அவள் உணர்ந்தாள். ஆனால் அவள் அந்த உணவைக் கண்டதும் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கண்கள் மின்ன அங்கே ஓடி வந்தாள். இதை பார்த்த காரனுக்கு சிரிப்பு வந்தது. அவளை கேலி செய்ய நினைத்த தருணத்தில் ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவன் உடல் முழுவதும் பரவியது. கண்களை திறக்கக்கூட முடியாமல் அவன் தள்ளாடினான். அந்த பனிப்படுக்கையிலிருந்து வந்த குளிர்ந்த காற்று அவனை ஈர்க்க மெல்ல அதன் மேல் ஏறி தன் தாய்க்கு அருகிலேயே சுருண்டு படுத்து உறங்கினான். தன் அருகில் யாரோ இருப்பதை உணர்ந்த அந்த வெள்ளை நாகத்தாய் கண்களை திறந்து பார்த்தாள். அவனை தள்ளிவிடுவதற்காக தன் இறகுகளை உயர்த்தியவள் சில நொடிகள் தயக்கத்திற்கு பிறகு மீண்டும் இறகுகளை தாழ்த்திக் கொண்டாள். பின் கண்களை மூடி மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். ஒருவேளை அவளால் காட்ட முடிந்த உச்சக்கட்ட அன்பு இதுதானோ என்னவோ? ஒரு வாரம் கடந்தது. அரை மாதத்திற்கும் மேலாக நீடித்த அந்த பெரும் மழையும் பனிப்புயலும் ஓர் வழியாக ஓயத் தொடங்கியது. வடதுருவ பனிச்சமவெளியின் வானம் ஒரு கண்ணாடி போல தூய்மையாகவும் பிரகாசமாகவும் மாறியது. இருப்பினும் அந்த உறைந்த உலகம் முழுவதுமே வெண்மை நிற போர்வையை போர்த்திக் கொண்டு அமைதியாகவும் தனிமையாகவும் காட்சியளித்தது. ஊளையிடும் காற்றின் சத்தத்தைத் தவிர அங்கே வேறு எந்த சத்தமுமே இல்லை. வானில் தெரிந்த ஆரஞ்சு நிற சூரியன் போதுமான வெப்பத்தை தரவில்லை என்றாலும் அந்த வெள்ளை உலகத்திற்கு ஒரு மெல்லிய தங்க நிற விளிம்பை கொடுத்தது. எங்கு பார்த்தாலும் புன்னிற சூரிய ஒளி பிரதிபலித்தது. இளம் நாகங்கள் மிக வேகமாக வளர்ந்து வந்தன. அவற்றின் உடலமைப்பு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு வாரம் பிறந்து ஒரு வாரமான நிலையிலேயே குட்டி நாகங்களின் எலும்புகள் உறுதியாகிவிட்டன. அவற்றின் நகங்களும் கோரைப்பற்களும் வேட்டையாடும் அளவுக்கு வலிமை பெறத் தொடங்கின. இப்போது அவை கூட்டிலிருந்து வெளியேறி சுயமாக வேட்டையாட முயற்சிக்கலாம். காரன், அவனது தங்கை ஹில் மற்றும் 2 தம்பிகள் என 4வரும் குகையின் விளிம்பில் வரிசையாக நின்று எட்டி பார்த்தனர். அவர்களின் தாய் மொத்தம் 6 முட்டைகளை இட்டிருந்தாள். ஆனால் அதில் 2 முட்டைகளில் பிறந்தவை உண்மையான நாகங்கள் அல்ல. அவை நாகங்களின் பாரம்பரிய அறிவோ மந்திர சக்தியோ அற்ற நாக மிருகங்கள். அவற்றைக் கண்ட அந்த தாய் நாகம் இரக்கமின்றி தன் எல்லையை விட்டு வெளியே தூக்கி எறிந்துவிட்டது. அந்த பாவப்பட்ட குட்டிகள் இந்த முடிவில்லா பனிச்சமவெளியில் எங்காவது மறைந்து போயிருக்கலாம். மென்மையான பொன்னிற சூரிய ஒளி பனிக்கட்டிகளின் மீது பட்டுத் தெரித்து அந்த குட்டி நாகங்கள் மேல் விழுந்தது. ஒரு வாரத்தில் ஹில் நன்றாக வளர்ந்திருந்தாள். சூரிய ஒளியில் அவளது செதில்கள் தங்கம் போல மின்னின. கண்ணாடி போன்ற அவளது உடல் மிகவும் அழகாக தெரிந்தது. ஆனால் அவளது தம்பிகள் இருவரும் பார்ப்பதற்கு சாதாரணமாகவே இருந்தனர். காரன் தன் அகன்ற இறகுகளை விரித்து சோம்பல் முறித்தான். அவனது பிரம்மாண்டமான உடல் அசைந்தபோது அருகில் நின்ற உடன்பிறப்புகள் சற்று தள்ளப்பட்டனர். அந்த மந்திர ரத்தினத்தின் ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிய காரணத்தால் கடந்த ஒரு வாரமாக அவன் தூக்கத்திலேயே இருந்தான். அந்த தூக்கம் அவனது வளர்ச்சியை பன்மடங்கு அதிகரித்திருந்தது. இப்போது அவன் ஹில்லை விட மற்றவர்களை விட மிகத் தெளிவாக பெரியதாக தெரிந்தான்.
சில மணி நேரங்களுக்கு முன்னர்தான் காரன் கண் விழித்திருந்தான். தான் அந்த வெள்ளை நாகத்தாயின் அருகிலேயே படுத்து உறங்கியதை உணர்ந்தபோது அவன் சற்று திடுக்கிட்டான். ஆனால் அவள் எந்த எதிர்வினையும் காட்டாததைக் கண்டு கேரன் நிம்மதியடைந்தான். அந்த வெள்ளை நாகத்தாய் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருந்தாள். குட்டி நாகங்கள் அவளை எவ்வளவுதான் தட்டி அழைத்தாலும் அவள் அசையவில்லை. அவள் இதையெல்லாம் கேட்டிருப்பார். ஆனால் உறங்குவது போல பாசாங்கு செய்து கொண்டு தன் தூக்கத்தை அனுபவிக்கிறாள் என்று கேரன் நினைத்துக் கொண்டான். உறங்குவது போல நடிப்பவரை உங்களால் ஒருபோதும் எழுப்ப முடியாது. தாய் நாகம் கொண்டு வந்த அந்த பிரம்மாண்ட பனிக்கரடியின் இறைச்சி ஏற்கனவே தீர்ந்துவிட்டிருந்தது. கேரன் உட்பட அனைத்து குட்டி நாகங்களுக்கும் இப்போது பசி எடுக்கத் தொடங்கியது. அவர்களின் வயிறு கபகபவென கத்தியது. சுமார் 500 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான பனிப்பாறையின் உச்சியிலிருந்த அந்த கூட்டின் வாசலில் அவர்கள் அனைவரும் கூடினர். அங்கிருந்து கீழே இறங்கி அருகில் வேட்டையாட அவர்கள் தயாரானார்கள். இந்த முறை தாய் நாகம் பொறுப்பற்றவள் என்று குறை சொல்வது சரியாக இருக்காது. பொதுவாக வளர்ந்த நாகங்கள் குட்டிகளுக்கு வயிறு நிறைய உணவளிக்காது. குட்டிகள் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தேவையான மிக குறைந்த உணவை மட்டுமே அவை தரும். பசியோடு இருக்கும் குட்டிகள் தாங்களாகவே சிறு உயிரினங்களை வேட்டையாட வேண்டும் என்பதே அதன் நோக்கம். இது அவற்றின் வலிமையை கூட்டவும் நகங்களையும் உடலையும் கூர்மைப்படுத்தவும் உதவுகிறது. இன்று உலகை ஆளும் அநேக வளர்ந்த நாகங்கள் இப்படித்தான் வளர்ந்தன. உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் உயிரினங்கள் என்பதால் பிறந்து ஒரே வாரமான ஒரு குட்டி நாகத்திற்கு கூட அதன் கடினமான செதில்கள் மற்றும் கூர்மையான நகங்களின் உதவியால் சாதாரண சிங்கங்களையும் புலிகளையும் எதிர்த்து போராடும் வலிமை உண்டு. இப்போதே பறக்கத் தொடங்குவோம். கேரன். கீழே தெரிந்த அந்த முடிவற்ற வெள்ளை உலகம். நாகத்தின் கூட்டிலிருந்து 500 மீட்டர் கீழே தெரிந்த அந்த பனித்தரை கேரனுக்கு ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியது. வெறும் உள்ளுணர்வால் மட்டுமே செயல்பட்ட அவனது உடன்பிறப்புகளைப் போலன்றி கேரன் அதிக அறிவுத்திறன் கொண்டவன் என்பதால் இயல்பாகவே அதிக எச்சரிக்கையுடனும் இருந்தான். அவன் தயங்கினான். கீழே குதிக்க அவனுக்கு பயமாக இருந்தது. அவனது முந்தைய மனித வாழ்க்கையில் அவனுக்கு உயரத்தைக் கண்டால் ஒருவித அச்சம், ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் உண்டு. உயரத்தில் நின்றாலே தலை சுற்றுவது போலவும் சங்கடமாகவும் உணர்வான். இப்போது அந்த உணர்வு பெரும்பாலும் மறைந்துவிட்டது. ஆனால் ஒரு சிறு தயக்கம் மட்டும் மிஞ்சியிருந்தது. 500 மீட்டர். ஒருவேளை நான் தவறி விழுந்தால் சிதறிப்போய் விடுவேன். கீழே விழுந்தால் ஏற்படப் போகும் வலியை கற்பனை செய்து கேரன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டான். ஆனால் ஒரு நாகமாக வானில் பறப்பது அவனது விதி. அதை தவிர்ப்பதால் எதுவும் மாறிப்போவதில்லை. குளிர்ந்த காற்றை ஆழமாக உள்ளிழுத்து வேகமாக துடித்த தன் இதயத்தை அமைதிப்படுத்தினான். தன் உடல் நீளத்திற்கு இணையாக இருந்த தன் இறக்கைகளை ஒருமுறை பார்த்தான். அவன் நினைத்த மாத்திரத்தில் மடிக்கப்பட்டிருந்த இறக்கைகள் அகல விரிந்து படபடக்கத் தொடங்கின. அவை அசையத் தொடங்கியதும் காற்றிலிருந்த மந்திர சக்தி குறும்பாரிய ஆவிகளைப் போல அவனது உடலை சூழ்ந்து மெதுவாக தரையிலிருந்து மேலே தூக்கியது. அவன் உயரே மிதந்தான். அவனது வலிமையான கால்கள் தரையிலிருந்து சுமார் 1 மீட்டர் தூரம் மேலே உயர்ந்தன. நாகங்கள் பறப்பதற்கு அவற்றின் உடலில் இயல்பாகவே அமைந்திருக்கும் ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்துகின்றன. இது ஒரு மிக உயர்தரமான பறக்கும் மந்திரம் அவற்றிற்குள் தானாகவே செயல்படுவது போன்றது. அவற்றின் இறக்கைகள் எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் நாகங்களின் இறக்கைகள் மட்டும் அவற்றின் பிரம்மாண்டமான உடல் எடையை தாங்கும் அளவுக்கு மட்டும் போதுமானவை அல்ல. கேரன் இன்னும் தனது பறக்கும் திறனை சோதித்துக் கொண்டிருந்த போதே அவனது தம்பியும் தங்கையும் உற்சாகத்துடன் கூட்டிலிருந்து குதித்துவிட்டனர். தெளிவான நீல வானத்தின் கீழே அவர்கள் சுதந்திரமாக சிறகடித்து பறந்தனர். இவர்களின் முதல் பறப்பு இது என்றாலும் ஏதோ பிறவியிலேயே பறக்க கற்றுக்கொண்டது போல மிக நளனிமாக செயல்பட்டனர். கேரன், நீ இன்னும் வரவில்லை. ஹில் காற்றில் ஒரு அழகான சுழற்சி செய்துவிட்டு தன்னைவிட பெரியவனாக இருந்த கேரனை பார்த்து நாகமொழியில் கேட்டாள். அவளது குரல் காற்றில் நடனமாடும் வெள்ளி மணிகளின் ஓசை போல மிக தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்தது. மற்ற 2 தம்பிகளும் கேரனை பார்த்து, கேரன், உனக்கு பயமாக இருக்கிறதா என்று கிண்டலாக கேட்டனர். கேரன் அந்த 2 தம்பிகளையும் ஒரு அலட்சிய பார்வையுடன் பார்த்தான். அவர்களின் பெயரை நினைவு வைத்துக் கொள்ளக்கூட அவனுக்கு விருப்பமில்லை. உங்கள் அண்ணனிடம் பேசும் முறை இதுதானா என்று மூச்சை கரகரப்பாக வெளியேற்றினான். அவன் தன் தலையை உயர்த்தி தனக்கு முன்னால் விரிந்து கிடந்த அந்த முடிவற்ற வெள்ளை உலகத்தை பார்த்தான். அவனது பார்வை தூரத்தில் தெரிந்த பொன்னிற தொடுவனத்தின் மீது விழுந்தது. திடீரென்று அவனது இறக்கைகள் அதிர்ந்தன. ஒரு பலமான காற்றை உருவாக்கியபடி அவன் நாகக்கூட்டிலிருந்து வெளியே பாய்ந்தான்.
உறைக்கும் பனிக்காற்றும் காற்றில் மிதந்த பனித்துகள்களும் அவன் உடலில் வந்து மோதின. கீழே நிமிர்ந்து பார்த்தபோது தான் 500 மீட்டருக்கும் மேலாக பறந்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். கீழே தெரிந்த பனித்தரை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பரப்பப்பட்ட வெள்ளை மணல் போல காட்சியளித்தது. அவன் கற்பனை செய்த பயமோ அல்லது சங்கடமோ அவனுக்கு ஏற்படவில்லை. கேரன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். பின் அவனது இதயம் விரிவடைவதையும் வார்வை விசாலமடைவதையும் உணர்ந்தான். வானமே அவனை பறக்க அழைப்பது போன்ற ஒரு சுதந்திர உணர்வும் பெருமிதமும் அவனுக்குள் பொங்கியது. உடனே இறக்கைகளை அகல விரிந்து அந்த முடிவற்ற பனி உலகில் மிதக்க வேண்டும், தன் செதில்களில் மோதும் குளிர்ந்த காற்றையும் பனிச்சாரலையும் ரசிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதற்கு முன்னால் அவன் செய்ய வேண்டிய ஒன்று இருந்தது. ஒரு நாகத்திற்கு மரியாதை கொடுப்பது எப்படி என்பதை இவர்களுக்கு புரிய வைக்கிறேன். கேரன் தன் கண்களை சுருக்கி சற்று தூரத்திலிருந்த தன் 2 தம்பிகளையும் பார்த்தான். வெள்ளை நாகங்களின் இயல்பான ஆக்ரோஷமான குணம் கேரனிடமும் ஊடுருவி இருந்தது. அவனது மனித சுபாவம் மெல்ல மறைந்து ஒரு நாகத்தின் மூர்க்கத்தனம் வெளிப்படத் தொடங்கியது. அவன் தம்பிகள் அவனை வம்புக்கு இழுத்தது போலவே அவனும் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினான். மனிதனாக இருந்தபோது இருந்ததை விட இப்போது தன் குணத்தில் ஏற்பட்டிருக்கும் நுட்பமான மாற்றத்தை அவன் கவனித்தான். ஆனால் அவன் அந்த மாற்றத்தை தடுக்கவில்லை. மாறாக அது சுவாரஸ்யமாகவே இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இந்த மாற்றத்தை தழுவிக்கொண்டு இங்கே பாஸ் யார் என்பதை தன் தம்பிகளுக்கு காட்ட அவன் முடிவு செய்தான். கேரன் அந்த பார்வையை கண்ட 2 தம்பிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் ஒருவரையொருவர் நொடியில் புரிந்து கொண்டனர். அடுத்த கணமே அவர்கள் இருவரும் தங்கள் இறக்கைகளை விரித்து காரனை இருபுறத்திலிருந்தும் தாக்குவதற்காக பாய்ந்தனர். நாகங்கள் வலிமைக்கு மட்டுமே மதிப்பளிக்கும் உயிரினங்கள். குறிப்பாக ஆக்ரோஷமான நாகங்களுக்கு குடும்ப பாசம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. முட்டையிலிருந்து வெளிவந்த சில நாட்களிலேயே யார் பெரியவன் என்பதை தீர்மானிக்க அவை சண்டையிடத் தொடங்கிவிடும். காரன் மூத்தவனாகவும் மற்றவர்களை விட பெரியவனாகவும் இருந்தாலும் தன் பலத்தால் அவர்களை அடக்காவிட்டால் இந்த திமிர் பிடித்த இளைய நாகங்கள் அவனை ஒருபோதும் மதிக்காது. வெறும் உடல் அளவு மட்டும் எதையும் தீர்மானித்து விடாது. முதல் தம்பி மற்றவனை விட சற்று வேகமாக இருந்தான். ஒரு வளர்ந்த ஓநாயின் அளவிலிருந்த அவனது உடல் 10 மீட்டர் தூரத்தை நொடியில் கடந்து அவனது நகங்கள் நேராக காரனின் முகத்தை நோக்கி குறிவைத்தன. காரன் தன் தலையை தாழ்த்தினான். ஒரு சைபீரிய புலியைப் போன்ற பிரம்மாண்டமான உருவம் கொண்ட அவன் ஒரு கனரக போர் டேங்கியைப் போல முன்னோக்கி பாய்ந்தான். அவனது அந்த அதீத வேகத்தைக் கண்டு முதல் தம்பி நிலைகுலைந்து போனான். காரன் அவனை அந்தரத்திலேயே மோதித் தள்ளி அவன் கழுத்தை பற்றி பிடித்து கீழே இருந்த பனித்தரையில் ஓங்கி தேய்த்தான். அங்கே ஒரு நாகத்தின் வடிவத்தில் பெரிய பள்ளமே உருவானது. அதன்பின் சரமாரியான அடிகள் விழுந்தன. தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத அந்த முதல் தம்பி தன் தலையை தூக்கி காரனை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான். ருவா டா! ஆனால் அவன் கத்தி முடிப்பதற்குள்ளேயே காரனின் நகங்கள். காரன் அவனது முகத்தை பனிக்குள் அமுக்கி தேய்ப்பான். பனிக்குள்ளிருந்து அவனது முனங்கள் சத்தம் மங்களாக கேட்டது. உடல் அளவு மட்டுமே எல்லாமில்லை என்றாலும் ஒரு குட்டி நாகத்தை எளிதாக அடக்குவதற்கு அதுவே காரனுக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு குழந்தையை அடத்துவது போல தன் தம்பியை தோற்கடித்தது பெரிய பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்றாலும் அந்த போரின் வேகம் காரனுக்கு ஒருவித உற்சாகத்தை தந்தது. தன் சகோதரனுடன் சேர்ந்து தாக்க வந்த 2ஆம் தம்பி காரன் முதல்வனை மிக எளிதாக வீழ்த்துவதைக் கண்டு அந்தரத்திலேயே உறைந்து நின்றான். பயந்து போன அவன் தரையிலிருந்து சில 10 மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டு பின்வாங்கினான். அங்கே நளினமாக பறந்து கொண்டிருந்த ஹில் அவன் அருகில் வந்து தூண்டும் தொனியில் பேசினாள். நீ ஏன் சார்லஸுக்கு உதவக்கூடாது? நீ இப்போது போகவில்லை என்றால் காரன் அவனை முடித்த பிறகு அடுத்தது நீதான். நீங்கள் இருவரும் சேர்ந்து போரிட்டால் ஒருவேளை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். ஹில் மற்ற 2 முட்டாள் தம்பிகளை விட சற்று அறிவு கூர்மை உடையவளாக தெரிந்தது. காரனின் பிரம்மாண்டமான உருவத்தைக் கண்டும் அவனுடன் நேருக்கு நேர் மோதிய அந்த இருவரைப் போல அவள் முட்டாள் அல்ல. ஹில் சொன்னதை கேட்ட 2ஆம் தம்பி சற்று தயங்கிவிட்டு பின் பற்களை கடித்துக்கொண்டு காரனை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான். காரன் தன் தலையை திருப்பி கூட பார்க்கவில்லை. தன் இறக்கைகளை ஓங்கி ஒரு வீசு வீசினான். அந்த வேகத்தில் 2ஆம் தம்பியும் நேராக பனிக்குள் போய் விழுந்தான். இப்போது காரன் தன் 2 நகங்களாலும் அந்த 2 தம்பிகளின் தலைகளையும் பனித்தரையில் தேய்த்து கொண்டிருந்தான். உயரே பறந்து கொண்டிருந்த ஹில் கீழே நடப்பவற்றை பார்த்து மிகவும் உற்சாகமாக ஒரு நாகக்குரல் எழுப்பினாள். பாவம் டாம், பெரிய ஹில்லிடம் ஏமாந்து போய் நன்றாக அடி வாங்கிவிட்டான். ஆம், 2ஆம் தம்பியின் பெயர் டாம். சில நிமிடங்களுக்கு பிறகு சார்லஸும் டாமும் காரனிடம் முழுமையாக தோற்றுப்போயினர். முகம் வீங்கி கண்கள் பயத்தால் விரிந்திருக்க
அவர்கள் இருவரும் மல்லாக்க விழுந்து சரணடைந்தனர். காரனை தங்கள் உண்மையான அண்ணனாக ஏற்றுக்கொண்டு அவன் பேச்சை கேட்க தயார் என்பதை தங்கள் செயல்காட்டி காட்டினர். காரன் அந்த முட்டாள் தம்பிகளை விடுவித்துவிட்டு மேலே இருந்த ஹில்லை பார்த்து அமைதியாக சொன்னான். மதிப்பிற்குரிய ஹில்லே, நீ பேசியது அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஹில்லின் அந்த பெருமிதமான முகம் ஒரு நொடியில் உறைந்து போனது. அவள் காரனை எச்சரிக்கையுடன் பார்த்தபடி கேட்டாள். காரன், நீ இப்போது என்ன செய்யப் போகிறாய்? காரன் தன் நகங்களை மெல்ல அசைத்தபடி நிதானமாக சொன்னான். இப்போதே கீழே வா, நான் உன்னை 2 முறை தட்டுகிறேன், அதோடு விட்டுவிடுகிறேன். அல்லது நீ தப்பிக்க முயற்சி செய்யலாம், ஆனால் நான் உன்னை அந்த 2 நாகங்களைப் போலவே பிடித்து நல்ல பாடம் புகட்டுவேன். நீயே முடிவு செய்து கொள். காரனின் மிரட்டலை கேட்ட ஹில் தயங்கினாள். என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் பனித்தரையில் நின்று கொண்டிருந்த காரன் அந்த பாவப்பட்ட குட்டி நாகங்களை விடுவித்துவிட்டு ஹில்லிடம் சொன்னான். நான் 3 வரை எண்ணுவேன். அதற்குள் நீ கீழே வராவிட்டால் நானே மேலே வந்து உன்னை கவனிப்பேன். அந்த அடுத்த நொடி ஹில் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்த போதே காரன் புன்னகைத்தான். அவன் தன் இறக்கைகளை ஓங்கி அடித்து ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு நம்ப முடியாத வேகத்தில் வானத்தை நோக்கி பாய்ந்தான். ஹில் சுதாரிவதற்குள் அவன் அவள் முன்னால் வந்து நின்றான். தன் பெரிய தலையை உயர்த்தி அவளது சிறிய தலையில் பலமாக ஒரு முட்டு கொடுத்தான். சாதாரண குட்டி நாகங்களால் காரனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. தான் முழுமையாக கவனம் செலுத்தும்போது தன்னை சுற்றியுள்ள காலம் வேகமாக நகர்வதை காரன் அப்போதுதான் கவனித்தான். ஏதோ வேகம் கூட்டும் மந்திரத்தை செய்தது போல அவனது அசைவுகள் மிக வேகமாகவும் சரளமாகவும் இருந்தன. டங்! அவர்களது பளபளப்பான தலைக்கவசங்கள் ஒன்றோடொன்று மோதின. ஹில் தன் தலையை பிடித்துக்கொண்டு வலியால் அலறினாள். அந்த வேகத்தில் அவள் பல மீட்டர்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டாள். 3 வரை எண்ணுவதற்கு பிறகுதான் வருவேன் என்று சொன்னாய், நீ ஏமாற்றிவிட்டாய் என்று கத்தினாள். காரன் அவளை துரத்திச் சென்று மிக எளிதாக பிடித்தான். விளையாட்டாக அவளை இன்னும் சில அடிகள் தட்டினான். நான் 3 வரை எண்ணுவதற்கு பிறகுதான் வந்தேன், அதில் என்ன தவறு என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். சில நிமிடங்களுக்கு பிறகு ஹில்லும் பனித்தரையில் மல்லாக்க விழுந்து என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினாள். ஒரு வழியா காரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டாள். இந்த குட்டி நாகங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டும் வரை அவை பேச்சை கேட்காது என்று காரன் தன் உடலை ஒருமுறை நெளிவினான். அடிபட்டு முகம் வீங்கியிருந்த ஹில், சார்லஸ் மற்றும் டாம் ஆகிய மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் ஒருவிதமான கேலி கலந்த பயம் தெரிந்தது. ஆனால் காரன் மற்றவர்களின் செதில்களில் தனது வீங்கிய முகம் பிரதிபலிப்பதைக் கண்டதும் ஹில் மீண்டும் கேரனை ஆக்ரோஷமாக பார்த்தாள். கேரன் தன் நாக நகங்களை நெரித்தபடி, இப்படியே முறைத்து பார்த்து கொண்டிருந்தால் உன் மண்டையை நான் வேறு பக்கம் திருப்பி விடுவேன் என்றான். இதைக் கேட்டதும் அந்த 3 குட்டி நாகங்களும் பயந்து போய் தங்கள் கழுத்தை சுருக்கிக் கொண்டு கேரனின் கண்களை பார்க்கக்கூட துணியாமல் தவித்தன. இளம் நாகங்கள் மிகுந்த திமிர் பிடித்தவை. வலிமையால் மட்டுமே அவற்றை அடக்க முடியும். ஒரு சிறு மெட்டை முணுமுணுத்தபடி கேரன் ஒரு நாகமாக வாழ்வது அத்தனை மோசமானதாக இல்லை என்று உணர்ந்தான். சுதந்திரமான, வலிமையான, அதிகாரம் நிறைந்த இந்த நாகங்களின் வாழ்க்கை முறை அவனுக்கு கச்சிதமாக பொருந்தியது. அந்த 4 இளைய நாகங்களும் தங்கள் இறக்கைகளை விரித்து கூட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் பறந்து சென்றன. ஒவ்வொன்றும் தங்களுக்கு தேவையான இரையை தேடி வெவ்வேறு திசைகளில் கலைந்து சென்றன. அந்த பனிப்பாறை கூட்டினை மையமாக கொண்ட தாய் நாகத்தின் எல்லையில் ஆபத்தான மந்திர உயிரினங்களோ அல்லது கொடிய மிருகங்களோ ஏற்கனவே விரட்டியடிக்கப்பட்டிருந்தன. கூட்டிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோமோ அவ்வளவு பாதுகாப்பு. ஏதாவது துரதிருஷ்டம் நேர்ந்தால் தவிர தங்கள் தாயின் கூட்டிற்கு அருகே குட்டி நாகங்கள் கொல்லப்படுவது மிக அரிதான ஒன்று. விரைவில் கேரனின் கண்கள் பிரகாசமடைந்தன. அவன் ஒரு நரி ஓநாயை கண்டுவிட்டான். அது ஒரு மந்திர உயிரினம் அல்ல, இந்த உணவுச் சங்கிலியின் மிக கீழே இருக்கும் ஒரு சாதாரண மிருகம். ஒரு குட்டி நாகத்திற்கு இது மிகவும் சுலபமான இரை. அவன் தன் இறக்கைகளை மடித்துக்கொண்டு அந்த நரி ஓநாயை நோக்கி வானிலிருந்து பாய்ந்தான். தன் கூர்மையான நகங்களை விரித்தபோது, கேரன் தன் மனதை ஒருமுகப்படுத்தியபோது அந்த விசித்திரமான உணர்வு மீண்டும் திரும்பியது. அவனை சுற்றியுள்ள காலத்தின் ஓட்டம் வேகமெடுப்பது போல் தோன்றியது. அவனது அசைவுகளும் வழக்கத்தை விட மிக வேகமாக மாறின. அந்த நரி ஓநாய் ஒரு வேட்டைக்காரன் வருவதை உணர்ந்து தப்பிப்பதற்காக பனிக்குள் குதித்து தலைமறைவதற்கு முன்பாக கேரனின் நகங்கள் அதன் கழுத்தை பற்றின. ஒரே நொடியில் அதன் கழுத்து முறிந்தது. அந்த நரி ஓநாய் சுமார் 1.5 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாதாரண ஓநாயின் அளவில் இருந்தது. அதை தின்று முடித்ததும் கேரனின் பசி சற்றே தணிந்தது. ஆனால் அவனுக்கு இன்னும் வயிறு நிறையவில்லை.
இந்த வேகமான வளர்ச்சி நிலையில் குட்டி நாகங்கள் உணவை மிக விரைவாக செரிக்கும். எனவே அவற்றிற்கு அடிக்கடி பசி எடுக்கும். இருந்தபோதிலும் மீண்டும் வேட்டையாடுவதற்கு பதிலாக கேரன் தனக்கு கிடைத்திருக்கும் அந்த புதிய சக்தியை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். ஒரு வார கால ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு அவனது உடல் வளர்ந்தது மட்டுமல்லாமல் கால முடுக்கம் போன்ற ஒரு ஆற்றலையும் அவன் பெற்றிருந்தான். இந்த சக்தி தானாகவே செயல்படுவது போல் தோன்றியது. அது எப்படி வேலை செய்கிறது என்று கேரனுக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் அவன் தன் மனதை ஒருநிலைப்படுத்தும்போது அவனது வேகம் சுமார் 50% அதிகரிப்பதை அவன் உணர்ந்தான். இது வெறும் உடல் வேகம் மட்டுமல்ல, காலம் அவனுக்காக வேகமாக ஓடுவதால் அவனது தாக்குதல்கள், தற்காப்புகள் மற்றும் எதிர்வினைகள் என அனைத்துமே 50% துரிதமாக நடந்தன. ஒரு கால நாகத்தை பொறுத்தவரை கேரன் அந்த விசித்திரமான கால பின்னடைவு சக்தியை மீண்டும் முயற்சி செய்து பார்த்தான். அது தனது எதிர்கால சுயத்திடமிருந்து காலத்தை கடனாக பெறுவது போன்ற ஒரு செயல். ஆனால் பலமுறை முயன்றினும் அவனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. என் எதிர்கால சுயம் எனக்கு காலத்தை கடனாக தர மறுக்கும் அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்கிறது என்று கேரன் நகைச்சுவையாக தனக்குள் நினைத்தான். சரி, இப்போதைக்கு அந்த கால பின்னடைவை விட்டுவிடுவோம். முதலில் இந்த கால முடுக்கம் என்ற சக்தியை பற்றி முழுமையாக ஆராய்வோம் என்று முடிவெடுத்த கேரன் வேட்டையாடிக் கொண்டே தனது புதிய ஆற்றலை சோதித்து பார்த்தான். அரை நாள் கடந்தது. சாதாரண கணக்கின்படி இப்போது இரவாகி இருக்க வேண்டும். ஆனால் வானம் இன்னும் பிரகாசமாகவே இருந்தது. இது வடதுருவ பனிசமவெளியின் ஒரு விசித்திரமான அம்சம். இங்கே 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை இரவு பகல் மாறாது. மாறாக 6 மாதங்கள் பகலாகவும் அடுத்த 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும். இப்போது அது முடிவில்லா பகல் காலம். கேரன் சோர்வுடன் பனித்தரையில் இறங்கினான். அவனது உடல் பனியில் ஒரு தடம் பதித்தது. அவன் சிந்தனை வயப்பட்டவனாக இருந்தான். இந்த கால முடுக்கத்தின் உச்சகட்ட எல்லை என்பது சாதாரண வேகத்தைப் போல 2 மடங்கு. இதை என்னால் நினைப்பபடி கட்டுப்படுத்த முடிகிறது. குறுகிய காலத்தில் இதை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதால் எனது உடலுக்கு பாதிப்பு ஏதும் இல்லை. ஆனால் எனது மனம் மட்டும் மிகவும் சோர்வடைகிறது. இது முன்பு மனிதனாக இருந்தபோது இரவு முழுவதும் கண்விழித்தால் ஏற்படும் சோர்வை போல இருக்கிறது. தலை கனமாகவும் மந்தமாகவும் உணர்கிறேன். இப்போதைக்கு என்னால் என்னை மட்டுமே வேகப்படுத்த முடிகிறது. மற்றவர்களை மெதுவாக்க முடியவில்லை. தனது சக்தியின் விளைவுகளை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட கேரன் அதற்கு ஒரு பெயரிட நினைத்தான். ஆனால் அவன் முடிவெடுக்கும் முன்பே அவனது மரபணு நினைவுகளிலிருந்து ஒரு பெயர் அவன் மனதில் தோன்றியது. அதன் பெயர் கால கையாளுகை. ஆனால் இது ஏன் என்னை மட்டுமே வேகப்படுத்துகிறது? அவன் இதற்கு கால ஒடுக்கம் என்று பெயரிட நினைத்தான். ஆனால் அந்த ஆற்றலுக்கு ஏற்கனவே ஒரு பெயர் இருந்ததால் அதை மாற்ற வேண்டாம் என்று முடிவெடுத்தான். இப்போதைக்கு அவனால் காலத்தை முடுக்கி அவனது வேகத்தை 2 மடங்கு மட்டுமே அதிகரிக்க முடிகிறது. இது அவன் இப்போதுதான் அதை கற்றுக்கொண்டிருப்பதால் இருக்கலாம். எதிர்காலத்தில் இது அதன் பெயருக்கேற்ப உண்மையான காலத்தையே மாற்றி அமைக்கும் சக்தியாக மாறும் என்று கேரன் நம்பினான். அவனுக்கு இப்போது பசி இல்லை. தனது கால கையாளுகை சக்தியின் உதவியால் அவன் ஏராளமான இரைகளை பிடித்தான். இந்த சமவெளியில் வாழும் உயிரினங்கள் மிகவும் எச்சரிக்கையானவை. அவை ஒரு வேட்டைக்காரன் வருவதை உணர்ந்தாலும் கேரனின் வேகத்திற்கு முன்னால் அவற்றால் தப்பிக்க முடியவில்லை. கேரன் அதிக நேரம் அங்கே நிற்காமல் தனது கூட்டிற்கு திரும்பினான். அவன் கூட்டை நெருங்கும் போதே 2 தம்பிகளும் தங்கை ஹில்லும் அங்கே மிகவும் சோர்ந்து போய் ஊக்கமிழந்தவர்களாக கீழே பார்த்து கொண்டிருந்தார்கள். கேரனை பார்த்ததும் ஹில் கேட்டாள், "கேரன், நீ எத்தனை இரைகளை பிடித்தாய்?" கேரன் சற்றே புருவத்தை சுருக்கி கேட்டான், "நீ எத்தனை இரைகளை பிடித்தாய்?" "உனக்கு மீண்டும் அடி வாங்க வேண்டுமா? என்னை அண்ணன் காரன் என்று கூப்பிடு" என்று காரன் அதட்டினான். ஹில் முகம் சுழித்தாலும் மெல்லிய குரலில் "அண்ணன் காரன்" என்று அழைத்தாள். அதன் பிறவே திருப்தி அடைந்த காரன், "நிறைய இல்லை, ஒரு 10 இரைகள் இருக்கும். சில நரி, ஓநாய்கள், வெள்ளை புலிகள் மற்றும் பனிச்சிறுத்தைகள், அவ்வளவுதான்" என்று பதிலளித்தான். "10ஆ?" சார்லஸ் கண்கள் விரிய வியந்தான். "நீ விளையாடுகிறாய், இது சாத்தியமே இல்லை" என்று டாம் நம்பிக்கையின்றி சொன்னான். அவர்களின் இந்த எதிர்வினையிலிருந்தே மற்ற குட்டி நாகங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கின்றன என்பதை காரன் சட்டென்று புரிந்து கொண்டான். அவர்களுக்கு போதிய இரைகள் கிடைக்கவில்லை. பசியாலும் ஏமாற்றத்தாலும் அவர்கள் தோல்வியடைந்ததாக உணர்ந்தனர். ஆனால் வேட்டையாடுவது என்பது காரனுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. பிறந்து சில நாட்களே ஆனாலும்
புலிகளையும் சிறுத்தைகளையும் கிழித்தெறியும் வலிமை இந்த குட்டி நாகங்களுக்கு உண்டு. அப்படியிருக்க ஏன் இவர்களால் எதையும் பிடிக்க முடியவில்லை? காரன் குழம்பினான். சரியாக அந்த நேரத்தில் பனிக்குள்ளிருந்து ஒரு வெள்ளை மலைப்பாம்பு தன் தலையை நீட்டியது. அதை பார்த்ததும் ஹில்லின் கண்கள் பிரகாசமடைந்தன. உடனே தன் இறக்கைகளை அடித்துக்கொண்டு அதை பிடிக்க கீழே பாய்ந்தாள். ஆனால் அவள் நெருங்குவதற்கு முன்பே அதிர்ச்சி அடைந்த அந்த பாம்பு மின்னல் வேகத்தில் பனிக்குள் புகுந்து மறைந்துவிட்டது. இதை பார்த்ததும் காரனுக்கு உண்மை புரிந்தது. அவன் அந்த இளைய நாகங்களை உற்று பார்த்தான். அவர்களிடமிருந்து ஒரு வலிமையான அதிர்வு வெளிப்படுவதை அவனால் உணர முடிந்தது. இந்த உலகின் உச்சக்கட்ட வேட்டையாளர்களுக்கே உரிய அந்த இயல்பான ஆற்றல், நாகப்பிரதாபம். உண்மையில் இதை மூர்க்கமான ஒளிவட்டம் என்றுதான் அழைக்க வேண்டும். வளர்ந்த நாகங்கள் தங்கள் எல்லையில் இருக்கும் உயிரினங்களை இந்த ஆற்றலால் அப்படியே உறைய செய்ய முடியும். பயத்தால் அந்த உயிரினங்களின் மனம் செயலிழந்துவிடும். தங்களுக்கு சமமானவர்களுடன் போரிடும்போது எதிராளியின் மனவலிமையை நிலைகுலைக்க இந்த நாகப்பிரதாபம் பயன்படும். இது ஒரு அமானுஷ்ய ஆற்றல். மந்திர எதிர்ப்புகளால் இதை தடுக்க முடியாது. இதை முறியடிப்பதோ அல்லது கலைப்பதோ மிகவும் கடினம். நாகங்களின் மூச்சுத் தாக்குதலும் காரன் இப்போது பெற்றிருக்கும் கால கையாளுகை சக்தியும் இந்த வகையை சேர்ந்தவைதான். நாகங்களிடமும் நாகப்பிரதாபம் இருக்கிறது என்று காரன் சிந்தித்துக் கொண்டான். ஆனால் அவர்களால் இன்னும் அதை கட்டுப்படுத்த தெரியவில்லை. அது இரையை அப்படியே செயலற்று போக செய்ய அளவுக்கு வலிமையானதாக இல்லை. ஆனால் இரையை பயமுறுத்தி ஓடச் செய்ய அது போதுமானதாக இருக்கிறது. அவர்கள் கூட்டிற்கு திரும்பியபோது அந்த வெள்ளை நாகத்தாய் இன்னும் தனது பிரம்மாண்டமான பனிப்படுக்கையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் எப்போதுமே விழித்திருக்கப் போவதில்லை என்பது போல தோன்றியது. காரன் ஓரிடத்தில் படுத்து கண்களை மூடி ஓய்வெடுத்தான். அதே சமயம் தனக்குள் இருக்கும் அந்த அதிர்வுகளை உணரத் தொடங்கினான். அவனால் கால முடுக்கத்தை பயன்படுத்தி தன் வேகத்தை அதிகரித்து இரையை பிடிக்க முடிந்தது. ஆனால் மற்ற 3 குட்டி நாகங்களைப் போலவே அவனிடமிருந்தும் அந்த நாகசக்தி தன்னிச்சையாகவும் கவனக்குறைவாகவும் வெளியேறிக் கொண்டிருந்தது. இது ஒரு நல்ல விஷயமல்ல. குறிப்பாக வலிமை குறைந்த நிலையில் இருக்கும்போது இப்படி கட்டுப்பாடின்றி வெளிப்படும் சக்தி எதிரிகள் தங்களை எளிதில் கண்டறிய ஒரு அடையாளமாக மாறிவிடும். எனவே குட்டி நாகங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம்